எப்பவுமே ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் தான். இது விஜயை பார்த்து காப்பி அடித்து அரசியலுக்கு வரணும்னு நினச்சா யாரும் ஜெயிக்க முடியாது. ஒரு எம்ஜிஆர் தான், ஒரு விஜய் தான். பாக்கியராஜ் வந்தார், சிவாஜி கணேசன் வந்தார், டி ராஜேந்தர் வந்தார், இன்னும் எவ்வளோ பேர் வந்தாங்க. ஆனால் யாருமே ஜொலிக்க முடியல. சினிமாலேருந்து வந்தால் ஜெயிச்சிடலான்னு நினப்பும் தப்பு. மக்கள் ஆதரவு இல்லாமல் ஒரு விளம்பரத்தை வச்சு ஜெயிக்கலாம்னு நினைக்கிறது. ரஜினிகாந்த் வரவே முடியல பார்த்தீங்களா. தனுஷ் நல்ல நடிகர் இல்லைன்னு சொல்ல, அவர் நடித்து நிறைய படங்கள் நல்லா ஓடி இருக்கு. ஆனால் அவர் மட்டுமே நல்ல நடிகர் இல்லை. ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வச்சுக்கிட்டு ராயன் படத்தை கொடுத்ததே தப்புங்க. அதை வேற அவர் நியாயப்படுத்துகிறாரு. தப்பு நடந்தால் தட்டி கேட்குறவன் தானேங்க சரியான ஆம்பளை. அவர் பாஜக பின்னால் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் உதயநிதி ட்ரை பண்ணுறாருனாங்க. உதயநிதிக்கு என்ன அந்த அளவுக்கு முட்டாளா? எப்போவுமே ஓம் நமச்சிவாயான்வார், இப்போ ஜெய் இந்து. ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப வசதியான ஆளாக இருக்கார், இளம் நடிகர். சரி, இவரை பிடிச்சா ஏதாவது பண்ணலாம். அண்ணாமலையும் போயிட்டார், இருக்கிற தேத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் நயினார் நாகேந்திரன் நெல்லையில் பேசுகிறாரு. எம்ஜிஆருடைய லைஃப்னு பார்த்தீங்கன்னா பல தடவை ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் தனித்து விடப்பட்ட ஒரு ஆள் பெரிய கட்சிங்க. 60 வருஷம் 75 வருஷம் 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டை 50-60 வருஷம் ஆண்டு இருக்கிற கட்சிகள். அப்போ அதை இவர் தூக்கி போட்டார் பாருங்க. அன்றைக்கு எம்ஜிஆர் தான் பெரிய ஆள் அவர் காலத்தில். இந்த காலத்தில் விஜய் தான் பெரிய ஆள். இன்நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு CK மதிவாணன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது அது என்ன கோட்னா, கொடி ஒன்றை தனுஷ் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள், அதாவது நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள் லோக்கலில் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே விஜய் அவர்களை ஒட்டி அதே மாதிரி டோனில் தனுஷ் அவர்கள் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு முழுக்க எல்லா இடமும் தனுஷ் 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 அப்படி தான் இப்போ பேச்சு இருக்குது. அப்போ டஃப் காம்படிட்டராக விஜய் அவர்களுக்கு வந்துட்டாரா? ஏன்னா இப்போ விஷால் அவர்கள் சொன்னது கூட இவ்வளோ தூரம் பெருசாக யாரும் எடுத்து பேசலை. அப்போ தனுஷ் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அப்போ ஃப்யூச்சரில் விஜய் அவர்களுக்கு போட்டியாக வந்துடுவாரா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற ஸ்பெக்குலேஷன். எப்பவுமே ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் தான். அசல் தான், நகல் தான். இது விஜயை பார்த்து காப்பி அடித்து அரசியலுக்கு வரணும்னு நினச்சா யாரும் ஜெயிக்க முடியாது. விஜய் யாரையும் பார்த்து காப்பி அடிச்செல்லாம் அரசியலுக்கு வரல. ரெண்டாவது, திடுதிப்புன்னு அவர் அரசியலுக்கு வரல. அதுக்கு பின்னால் அவர் ஒரு 20-25 ஆண்டுகள் கடுமையான உழைப்பை போட்டு மக்களில் ஒவ்வொரு வீட்லேயும் போய் சென்று அடைந்து குட்டீஸ்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் மனசை கவர்ந்து, அதுக்கப்புறம் அவர் ஒரு பீக்கில் இருக்கும்போது வருமானத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் சொல்கிற ஆள் இன்னும் சினிமா விடுற மாதிரியே தெரியல. இப்போ தான் 42 வயசு. இன்னும் ஒரு 10-20 வருஷம் இவர் கஷ்டப்பட்டு ஒரு 55-60 வயசில் ட்ரை பண்ணால் அப்போ கூட மக்கள் ஏற்றுக்கணும். எல்லாமே ஒரு எம்ஜிஆர் தான், ஒரு விஜய் தான். பாக்கியராஜ் வந்தார், சிவாஜி கணேசன் வந்தார், டி ராஜேந்தர் வந்தார், இன்னும் எவ்வளோ பேர் வந்தாங்க. ஆனால் யாருமே ஜொலிக்க முடியல. காரணம் என்னன்னாங்க, சினிமாலேருந்து வந்தால் ஜெயிச்சிடலான்னு நினப்பும் தப்பு. மக்கள் ஆதரவு இல்லாமல் ஒரு விளம்பரத்தை வச்சு ஜெயிக்கலாம்னு நினைக்கிறது. ரஜினிகாந்த் வரவே முடியல பார்த்தீங்களா. ஆதரவுக்கு தான் மக்கள் பணி நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு விஷால் அவர்கள் சொல்கிறதா? மக்கள் பணி என்னங்க? மக்கள் பணின்றது என்னங்க? மக்கள் பணினா இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியலையே. மக்கள் பணினா மக்கள் நலனை மேம்படுத்த பண்ணணும். சும்மா இந்த ரத்த தானம், இந்த நலத்திட்டங்கள் கொடுக்கறது, இதெல்லாம் மக்கள் பணி இல்லைங்க. மக்கள் பணினா மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கணும், மக்கள் இடத்துல போய் வேலை செய்யணும். நீங்கள் தனுஷ் அன்னைக்கு நானும் பார்த்தேன் அந்த நிகழ்ச்சியில். விஜய்க்கும் தனுஷுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க முடிஞ்சது. இப்போ விஜய் அந்த விருது வழங்கும் விழாவெல்லாம் எப்படி நடந்துக்குவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தைங்க குட்டிக்காரணம் போட சொன்னால் கூட போடுவார்.
கீழே உட்காருவார், இப்படி பண்ணுவார், அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்துருக்குவாங்க, தோளில் கை போட்டுக்குவாங்க. அவர் வந்து அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருவார். அவ்வளோ அதாவது இன்டிமசி இருக்கும். அதில் யதார்த்தம் இருக்கும், உண்மையான அன்பும் பாசமும் தெரியும். சரி, இவர் விழாவில் பாருங்கள், இவர் இப்படி கையை இப்படி வச்சுக்காத குறை தான். கையை யாராவது வந்து பிடிச்சிட போகிறாங்க, தொட்டுற போகிறாங்கன்னு. இஸ் ஸ்டில் அன் ஆக்டர். ஒரு நடிகருக்கே உரித்தான அந்த தயக்கம், அந்த மற்றவங்கள்லேருந்து நம்ம வேறுபட்டவர்கள், அசிங்கம் முடிச்சவங்களாம் வந்து கையை கொடுத்துட போகிறான், இப்படி தான் அவர் வந்து. ரெண்டாவது பாருங்கள், விஜய் என்னைக்காவது யாராவது காலில் விழுந்தால் அதை வந்து அதை அனுமதிச்சிருக்கிறாரா, முதல்ல அதை ஆதரிச்சிருக்காரா? இவ்வளோ வருஷம் நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன வயசு உனக்கு, உனக்கு வயசை விட அதிகமானவங்களாம் வந்து காலில் விழுறாங்க. சின்ன குழந்தைங்க, என்ன மகானா நீ, என்ன பண்ணிட்ட நீ? கலா மாஸ்டருடைய தயவில் ஒரு படம் கிடைச்சிருக்குது. கலா மாஸ்டர் தெரியும் இல்லையா, டான்ஸ் மாஸ்டர். ஜூரியில் இருந்ததுனால கிடைச்சிருச்சு. அவங்க ஜூரியில் இருந்ததால, அவங்க பிஜேபியில் இருக்கிறதால ஜூரியில் இருக்காங்க. அண்ணாமலைக்கு டான்ஸ் ஆடினாங்கல்ல ஒரு எலெக்ஷனில், அவங்களும் அண்ணாமலையும் ஜீப்பில் ஏறிட்டு. ஸோ ஷீ இஸ் ஏ பிஜேபி சப்போர்ட்டர். பிகாஸ் ஆஃப் தட் ஷீ ஹஸ் ஃபைண்ட் எ பிளேஸ் இன் ஜூரி, இந்த செலெக்ஷன் கமிட்டியில். ஸோ அதனால் எவ்வளோ நல்ல தமிழ், அதுவே ஒரு பெரிய விமர்சனம் தெரியுங்களா. தனுஷ் நல்ல நடிகர், இல்லைன்னு சொல்ல, அவர் நடித்து நிறைய படங்கள் நல்லா ஓடி இருக்கு. ஆனால் அவர் மட்டுமே நல்ல நடிகர் இல்லை. தங்கலானில் விக்ரம் 2 வருஷம் உழைப்பை கொடுத்தாருங்க, 2-3 வருஷம். அப்படியே கோமணத்தை கட்டிட்டு சுற்றுவாருங்க அந்த தங்கச் சுரங்கம். பார்த்தீங்களா? ஆக்டிங் வைஸ் வந்து விக்ரமெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெய் பீம், இயற்கையான கதாபாத்திரங்கள், நம்ம வாழ்க்கையில் சந்தித்த கதாபாத்திரங்கள், இந்த இருளர்கள் வாழ்க்கை எடுத்தது. இப்போ இந்த படத்தெல்லாம் விட்டுட்டு இந்த இது ஒரு இதை என்ன இது ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வச்சுக்கிட்டு வந்து ராயன் படத்தை கொடுத்ததே தப்புங்க. அதை வேற அவர் நியாயப்படுத்துகிறார், எல்லாரும் என்னை தட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக இது பண்ணுறாங்கன்னு. தப்பு நடந்தால் தட்டி கேட்குறவன் தானேங்க சரியான ஆம்பளை. நீங்கள் வேறு அரசியலுக்கு வரப்போகிறன்ற மாதிரிலாம் இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து நக்கீரன் மாதிரி இருக்கணும். சிவபெருமானே தப்பு பண்ணாலும் தட்டி கேட்டார்ல அவர், அதனால தான் நக்கீரனான்னு கேட்குறாங்க எல்லாரும். அதனால் வந்து அவர் பாஜக பின்னால் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் உதயநிதி ட்ரை பண்ணுறாருனாங்க. உதயநிதிக்கு என்ன அந்த அளவுக்கு முட்டாளா, கொல்லிக்கட்டி எடுத்து தலையை சொரிஞ்சிக்கிறதுக்கு? தனுஷ் அவர் கொண்டு வந்தாருன்னா இன்னும் ஓட்டு போயிடும். இல்லை, தனுஷ் அவர் கொண்டு வந்து அப்போ இவருக்கு பதவியெல்லாம் வேணாமா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அதனால் இது வந்து எனக்கு என்னவோ மாமனார், அவருடைய எக்ஸ் மாமனாரை ட்ரை பண்ணாங்க பிஜேபியோட. அதான் அவங்க தான் ஆன்மீக அரசியலில் அவர் இழுத்து விடணும்னு பார்த்தாங்க. அவர் கடைசி நேரத்தில் சுதாரிச்சுக்கிட்டு இது செலவு பிடிச்ச வேலைடான்னு இவருமே வந்து தியானம் பண்ணுங்க, அதால கிடைக்கிற ஓம் நமச்சிவாயா. இவர் வந்து ஓம் நமச்சிவாய இப்போ ஜெய் ஹிந்து சேர்த்து இருக்கிறாரு. எப்பவுமே ஓம் நமச்சிவாயான்வார், இப்போ ஜெய் ஹிந்து. ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப வசதியான ஆளாக இருக்கார், இளம் நடிகர். சரி, இவரை பிடிச்சா ஏதாவது பண்ணலாம், அண்ணாமலையும் போயிட்டார், இருக்கிற தேத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் நயினார் நாகேந்திரன் நெல்லையில் பேசுகிறாரு, சரத்குமார் தான் ஃபிட்டஸ்ட் பர்சனா சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு. எல்லாம் வேடிக்கையாக இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் வந்து சீப்பாக இருக்கிற போஸ்ட்டுகள் சிஎம் போஸ்ட்டும் பிஎம் போஸ்ட் தான் நினைக்கிறேன். யார் ஒன்றா சொல்கிறாங்க, அடுத்த பிஎம் இவர் தான், நெக்ஸ்ட் இவர் ஆகிடுவார் சிஎம்மான்னு. இதெல்லாம் எவ்வளோ உயரிய பதவிகள், எவ்வளோ பொறுப்பான பதவிகள்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சினிமாவில் இருந்தால் ஒரு பெரிய அளவில் ஃபேன் பேஸ் இருந்தால் அப்போ வந்து சிஎம் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தானே இப்போ தனுஷ் அவர்களோட வருகையும் பார்க்கப்படுது, விஷால் அவர்களோட வருகையும் பார்க்கப்படுது. அடுத்து சூர்யா ரசிகர்கள் அடுத்து சூர்யாவை கிளம்புறக்க. சரி, அது உண்மை அல்ல. ஏன்னா இதை விட ஃபேன் பேஸ் உள்ள மம்முட்டி, மோகன்லால் கேரளாவில் இருக்காங்க, ராஜ்குமார் கன்னடாவில் இருந்தார். தமிழ்நாட்டில் வந்து கமல்ஹாசனுங்க, கமல்ஹாசன் எவ்வளோ பெரிய, அவரே ஜெயிக்க முடியலையே எம்எல்ஏல. சிவாஜி கணேசன் அவரே ஜெயிக்க முடியலையே, அவர் கட்சி ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கலையே.
அதனால் வந்துங்க இதெல்லாம் சும்மா சினிமா கவர்ச்சி என்பது உங்களுக்கு வந்து அறிமுகம் கொடுக்கும். மற்ற சாதாரணமாக இருந்த அரசியலில் வர்றவங்களை விட சினிமாவில் நடிச்சிட்டு வர்றவங்களுக்கு சம் அட்வான்டேஜ் இருக்கும். ஆனால் அதனாலேயே அரசியலில் நீங்கள் வெற்றி பெற முடியாது. ஏன்னா வெற்றி பெற்றவர்கள் 2 பேர் தான், எம்ஜிஆர் அண்ட் விஜய். ஜெயலலிதாவை நான் வெற்றி பெற்ற எம்ஜிஆர் கட்சியில் போய் அவங்க உட்காந்துக்கிட்டாங்க. தனித்து கட்சி ஆரம்பிச்சு அதெல்லாம் கிடையாது. ஸோ 2 பேர் தான் திரை உலகில் இருந்து இந்த ஒரு 60-70 வருஷத்தில் ஜொலித்தவர்கள் யாரான்னா 2 பேர் தான். ஜொலிக்காமல் வீழ்ந்தவர்கள் கணக்கு எடுத்திங்கன்னா ஒரு டஜன் பேர் என்னால் சொல்ல முடியும். ஸோ அதனால் தட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக் அண்ட் தட் இஸ் நாட் வெரி ஈஸி. உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். இப்போ சரத்குமார் கூட கட்சியெல்லாம் ஆரம்பித்து கடைசியில் கட்சியை கொண்டு போய் பாஜகவில் இணைச்சிட்டு இப்போ வந்து உட்காந்துட்ருக்காரு, ஏதாவது பதவி கிடைக்குமான்னு. சரத்குமார் கூட ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா கொடிகட்டி பறந்தார், ஆக்ஷன் ஹீரோ. அதனால் வந்துங்க சினிமா வச்சுக்கிட்டு ஜெயிக்கலான்னு யாராவது தப்பு கணக்கு போட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஆமாம் எடுபடாது. மக்கள் அவ்வளோ ஒன்றும் முட்டாள்கள் இல்லைங்க. உங்கள் நடிப்பை பாராட்டுவாங்க, உங்களுடைய இதை சண்டையை பாராட்டுவாங்க. ஏன் பின்வாங்கினார்? உடல்நிலை மட்டுமா காரணம்? ரஜினிகாந்த் பின்வாங்கிறதுக்கு அவர் வந்து தெரிஞ்சு போச்சுங்க, திமுக அதிமுகக்கு இடையில் நம்ம சிக்கி அடிச்சிருவோன்னு சொல்லி. அதனால தான் கோவிடு உடல்நிலை சரியில்லைன்னு போனார். சரி, அப்படின்னா இப்போ எத்தனை படம் நடிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம்? அதெல்லாம் உண்மையே காரணம் நமக்கு ஜெயிக்க முடியாமல் போனால் அசிங்கமாக போயிடும் அப்படின்றதால தான். அதில் வந்து நான் விஜயை பாராட்டுவேன், துணிச்சலோட. அதுவும் கூட்டணிக்கு யாருமே எம்ஜிஆர் கூடங்க 1977 when he faced first assembly election 35% வாங்கலை, 33% சம்திங். அந்த 33 கூட ஃபார்வர்ட் பிளாக், சிபிஐ இப்படி சில கட்சிகளோடு சேர்ந்து தான் அந்த 33 வாங்கினார். ஆனால் தன்னந்தனியாக 2.5 வருஷம் எம்ஜிஆருடைய லைஃப்னு பார்த்தீங்கன்னா பல தடவை ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, திமுகவினுடைய மாநில அளவில் பொருளாளராக இருந்திருக்காரு, சிறுசேமிப்பு துறையினுடைய துணைத் தலைவராக இருந்திருக்காரு. அவருக்கு இருக்கக்கூடிய லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பாலிட்டிக்ஸ், சினிமா, அதெல்லாம் சேர்ந்தும் அவர் 33% தான் வாங்கினார் கூட்டணி வச்சு. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் தனித்து விடப்பட்ட ஒரு ஆள் வந்து பெரிய கட்சிங்க, 60 வருஷம் 75 வருஷம் 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டை 50-60 வருஷம் ஆண்டு இருக்கிற கட்சிகள். அப்போ அதை வந்து அவர் வந்து தூக்கி போட்டார் பாருங்க. எத்தனையோ பேச்சுக்கள் இருந்தது. ஆமாம்மா, அது வந்து எம்ஜிஆர் சாதனையை மீறிட்டார், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அன்றைக்கு எம்ஜிஆர் தான் பெரிய ஆள் அவர் காலத்தில், இந்த காலத்தில் விஜய் தான் பெரிய ஆள்.